Hey guys, இப்போ இந்த ட்ராமாவோட கண்டினியூவேஷன் பார்க்கலாம். நம்ம ஹீரோ கிட்ட போலீஸ் வந்து பேசிட்டு இருக்காங்க. அதாவது ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து தான் ரோஸோடைய பாடியை கண்டுபிடிச்சாங்கல்ல. ஸோ அதை பற்றி வந்துட்டு ஒரு என்கொயரி சும்மா ஃபார்மாலிட்டிக்குன்னு சொல்லிட்டு நடத்திட்டு அவங்க அங்கேருந்து கிளம்புற சமயத்தில் தான் நீச்சா கரெக்டாக வீட்டுக்குள்ளே வரா. ஸோ அவளும் வந்துட்டு ஹீரோ மூலமாக தான் கேள்விப்பட்டிருக்கா இந்த மாதிரி ரோஸ் இறந்துட்டான்னு சொல்லிட்டு. ஸோ ரோஸ் நிஜமாவே இறந்துட்டாளா, நீ பாத்தியா அப்படின்லாம் சொல்லிட்டு வந்து பதட்டப்பட்டு கேட்க, நம்ம ஹீரோவும் நீ கொஞ்சம் அமைதியாக இரு, நிஜமாவே அவள் இறந்துட்டாதான், ஆனால் இது எனக்கு எதனால் நடந்துச்சுங்கிறத போலீஸ் வந்து கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஆறுதல் படுத்திட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் அப்புறம் ஹீரோடைய பெஸ்ட் ஃப்ரெண்டும் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் அமைதியா அப்செட் ஆகிடுறாங்க. இந்த நேரத்துல மீடியால ரோஸை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ரோஸ் வந்து நம்ம நீச்சா இருக்கால அவளோட கம்பெனியோடைய மாடல் மாதிரி. ஸோ அந்த மாடல் வந்துட்டு இப்போ மர்மமான முறையில் இறந்து கிடக்கிறா. அதனால வந்து போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண சமயத்தில் எல்லாரும் என்ன சந்தேகிக்கிறாங்க அப்படின்னா, கடன்காரங்க அவளை வந்து கடன் கேட்டிருக்காங்க, அவள் கொடுக்க மறுத்ததுனால அவளை கொன்னுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்க. இதை வந்து நீச்சா வந்து எனக்கு நம்புற மாதிரியே தெரியல, அவளுக்கு கடன் இருக்கிறதே எனக்கு தெரியாதுன்னு சொல்றா. ஹீரோயினும் சத்தியமா வந்து கடனாளிங்க பண்ண வேலை மாதிரி தெரியல, ஏதோ ஒரு பிரச்சனையாக தான் இருந்திருக்கும். ஏன்னா ரோஸை வந்து நாங்கள் அந்த பார்க்கிங் லாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தோம், ரொம்ப சந்தோஷமாக இருந்தா அப்படின்னு சொல்ல, அவளை நீங்க பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு நீச்சா கொஸ்டின் பண்ணுறா. அதுக்கு நம்ம ஹீரோவும் ஆக்சுவலாக நானும் ஹீரோயினும் அவளை தான் ஃபாலோ பண்ணி போயிட்டு இருந்தோம். நாங்கள் ஆக்சுவலாக வந்துட்டு கசினை ஃபாலோ பண்ணிட்டு அவனுடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அவனோட அப்பார்ட்மெண்ட்லேருந்து தான் ரோஸ் வெளியில் வந்தா. ஸோ நாங்கள் ரோஸை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்காக ஆரம்பித்தோம். ஒரு கேஃபேக்கு போன உடனே வந்துட்டு ஒரு ஃபோன் பேசிட்டு சந்தோஷமாக எழுந்து தான் போனா. அதுக்குள்ளே அந்த பார்க்கிங் லாட்டுக்கு நாங்கள் வரதுக்குள்ளே என்னமோ ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினும் அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணி சொல்லிட்டு இருக்கா. ஸோ இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் கடைசியாக ஃபோனில் பேசினால ஒன்று அவங்க காரணமாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லிட்டு இருக்க. அப்போ தான் ஹீரோடைய ஃப்ரெண்டும் இப்போ இந்த கொலை வந்து பணத்துக்காகவோ இல்லை வேற ஒரு எனிமிட்டிக்காகவோ நடக்கல இல்லையா அப்படிங்கிறப்ப தான் ஹீரோயின் சட்டுன்னு யோசிச்சுட்டு, ஒருவேளை இது வந்து ஹீரோவோட கசனோட வேலையாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. உங்ககிட்ட எவிடன்ஸ் ஏதாவது இருக்கா, எதுக்காக வந்துட்டு அவனை சந்தேகப்படுற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட ஃப்ரெண்டு கேட்க, இல்லை எனக்கு அவன் மேலே தான் சந்தேகமாக இருக்குது. ஏன்னா ரோஸ் வந்துட்டு அவனுடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியில் தானே வந்தா. ஸோ கடைசியாக வந்து மீட் பண்ண பர்சன் பார்த்தா அவன் தானே. பார்க்கிங் லாட்டில் தான் வந்துட்டு வேற யாரையும் பார்த்த மாதிரி தெரியலையே, ஏதோ ஒரு பிளான் இருந்திருக்கு, அந்த பிளான் வந்துட்டு எப்படியோ ரூன் ஆகியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ வந்து அடிக்கிறது கால் அனுப்புனதும் அவன் தானே எங்கள் ஊருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி சந்தேகப்பட்டு இருக்கா. அடுத்த சீன் பார்த்தோன்னா ஹீரோவும் நீச்சாவும் சேர்ந்து லஞ்சுக்குன்னு சொல்லிட்டு வெளியில் கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோட ஃப்ரெண்டும் போயிடுறான். அந்த சமயத்தை யூஸ் பண்ணிட்டு ஹீரோடைய கசன் இங்கே வீட்டுக்கு வரான். பட்லர் அங்கிளோ ஹீரோ வீட்டில் இல்லைன்னு சொல்லி அவனை எப்படியாவது வீட்டை விட்டு வெளியில் துரத்திடணும்னு பார்த்துட்டு இருக்காரு. எல்லாருக்கும் அவன் மேலே தான் சந்தேகம் இருக்கனால. ஆனால் அவனும் போவே முடியாதுன்னு வந்து முடிவு பண்ணிட்டு வந்த மாதிரி, பரவாயில்ல நீங்கள் ஏதாவது ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுங்க, நான் அவனை பார்க்கறதுக்காக வரல, ஹீரோயினை பார்க்கறதுக்கு தான் வந்தேன், எனக்கு எது வந்து ஃபேவரட்னு உங்களுக்கே தெரியும்ல, அதை கொஞ்சம் சமைச்சு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட பேச வர, ஹீரோயினுமே எனக்கும் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வரா. எப்படி இருக்கான்னு சொல்லி கசின் விசாரிக்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோயினும் வேலை போனதுக்கு அப்புறமா ரொம்ப டவுனாக இருந்தான், இன்னும் மீண்டு வரதுக்குள்ள ரோஸோடைய இந்த மரணம் வேற அவனை இன்னும் கொஞ்சம் பாதிச்சிருக்கு, ரொம்ப அப்செட்டாக இருக்கான் அப்படின்ன உடனே ரோஸ் அவன் பின்னாடியே நாய் மாதிரி சுத்தினா, அப்பெல்லாம் கண்டுக்காம இப்போ வருத்தப்பட்டு என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி அந்த கசின் கரன் கேட்குறான். நம்ம ஹீரோயினும் ஹீரோ வந்துட்டு நீச்சாவோட ஃப்ரெண்டுங்கிறதுக்காக அவளுக்காக வருத்தப்படலாம், ஆனால் எனக்கு உண்மையில தான் வந்துட்டு ஒரு மாதிரி குறுகுறுன்னு இருக்குது, ஏன்னா நீ தான் அவளோட க்ளோஸாக இருந்திருக்க, ஆனால் நீ அவளுக்காக வந்து அப்செட்டாக இருக்க மாதிரியே தெரியலையே அப்படிங்கவும், நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட, ரோஸ்க்கும் எனக்கும் நடுவில் எதுவுமே கிடையாது, நாங்கள் 2 பேரும் க்ளோஸ்லாம் கூட கிடையாது, இப்போ ரீசெண்ட் டேஸில் தான் நாங்கள் பேசிக்கவே ஆரம்பித்தோம், ஸோ பார்க்குற உனக்கு வந்துட்டு அப்படி தோணுது போல அப்படின்ன உடனே, இல்லை ரோஸ் இறந்த அன்னைக்கு உன்னோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு பில்டிங்கில் தான் இருந்ததா நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. ஸோ இவ போட்டு வாங்குறத புரிஞ்சுக்கிட்டு அவனும் என்னையை பார்க்கறதுக்காகலாம் வரல, அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய வேறு யாராவது ஃப்ரெண்டை பார்க்க வந்திருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். ஸோ இவன் எதை சொன்னாலும் மழுப்பிக்கிட்டே இருக்கானேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அவனும் வந்துட்டு இவளை குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டே இருக்க. இவளுக்கு வந்து மனசு ஒரு மாதிரியா இருக்கு. நம்ம ஹீரோக்கு சைடில் கால் பண்ணிட்டே இருக்கா, அவன் காலை கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கான். அந்த சமயத்தில் அவளுக்கு ஒரு டெலிவரி வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கால் வருது. ஸோ இதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இப்போ ஹீரோட கசனும் நீ சீக்கிரம் போய் பார்த்துட்டு வா, கேட் கிட்டே யாரும் நிற்கிறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அவளை துரத்தி விடுறான். அவளும் அந்த டெலிவரி பர்சன் கிட்ட பேசுகிற மாதிரியே நம்ம ஹீரோக்கு கால் அடிச்சுக்கிட்டே இருந்துட்டு இருக்கா விஷயத்த சொல்றதுக்காக. ஸோ இதுக்குள்ள இவன் என்ன பண்ணுறான்னா, திருட்டுத்தனமாக பிளான் பண்ணி நம்ம ஹீரோயினுடைய ரூமை தேடி போயிடுறான். அதுக்குள்ள ஹீரோயினும் இந்த பக்கமாக டெலிவரி என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது, இந்த வீட்டு ஓனர் வந்து ஃபுட் டெலிவரி வந்து கேட்டிருக்காரு, அதுக்கு தான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கசனுடைய ஆள் தான் வந்து பேசிகிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயினும் இங்கே இந்த வீட்டு ஓனர் வீட்லேயே இல்லை, அவர் வெளியில் போயிட்டாரு, இது வேறு யார் வீட்டுக்காவது இருக்கும் அப்படின்ன உடனே வீட்டு அட்ரஸ் சொல்லிட்டு அவனும் ஃபுல் பணமும் கட்டியாச்சு, நான் சாப்பாடு தரேன் எடுத்துகிட்டு போங்கன்ன உடனே நம்ம ஹீரோனும் என்ன பண்ணுறதே தெரியாமல் முழிக்கிறா. ஹீரோக்கு வேற அவ்வளோ அவங்க ஃபோன் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க சமயத்தில் இவன் வந்து அங்கே ஃபுட் டெலிவரின்னு சொல்லி ஏமாற்றிட்டு அங்கேருந்து கன் எடுக்கிறான். நம்ம ஹீரோயின் அதுக்குள்ளே இது எங்கள் வீட்டுக்கு வந்து டெலிவரிலாம் கிடையாது, வேறு வீடாவது இருக்கும், அப்படி இல்லைன்னா நீயே சாப்பிட்டுக்கோப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவனை அனுப்பி விட்டுட்டு அங்கேருந்து போயிட, இவனை அவளை ஷூட் பண்ண முடியாமல் போயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு முடிச்சிட்டு இருக்கான். அவளோட கசன் இங்கே ஹீரோயினோட ரூமை தேடி வரான்னு சொன்னல. ஸோ அங்கே வந்ததுக்கப்புறமா அவள் எங்கே ரோஸோடைய ஃபோனை வச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கான். ஸோ அங்கே அவளுடைய பர்ஸ் கிடக்க, அதை எடுத்துட்டு உடனே அரைச்சு பண்ணுறா. பார்த்தா ஃபோன் அங்கே இல்லை. கோவப்பட்டு அந்த பேக்கை தூக்கி போட்டு கத்த ஆரம்பிக்கிறான். இந்த ஃபோன் எங்கே போயிருக்கும், இவ தானே எடுத்துகிட்டு வந்தா, நானே என் கண்ணால் பார்த்தனே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பெனாத்திட்டே வந்துட்டு வெளியில் வரான். கரெக்டாக அந்த ஃபோன் எங்கே போயிருக்குனாக்க நம்ம ஹீரோ கிட்ட தான் இருந்திருக்கு. நம்ம ஹீரோயின் இவன் வரதுக்கு
கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த ஃபோனுடைய ஞாபகம் வந்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்துருப்பா. இந்த மாதிரி ரோஸ் இறந்து கிடந்த இடத்துல இந்த ஃபோன் இருந்துச்சு, இது அவளோட ஃபோனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், நீச்சா கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நீச்சாவை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கக்கூடிய நம்ம ஹீரோவும் நீச்சா கிட்ட இந்த ஃபோனை கொடுக்குறான். இது ஹீரோயின் கிட்ட தான் இருந்துச்சாமா, 2 நாளாக வந்துட்டு அவள் மனசு சரியில்லாததுனால இதை பற்றி யோசிக்காம விட்டா போல, இன்னைக்கு காலையில் தான் ஞாபகம் வரும் என்கிட்ட கொடுத்து விட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ரோஸ் என்னதான் உனக்கு ஃப்ரெண்டாக இருந்தாலும் உன்கிட்ட நிறைய சீக்ரெட் வச்சிருக்கா போல, அதனால நீ எதுவும் வந்துட்டு யோசிக்காத, கில்ட்டியாக ஃபீல் பண்ணாத அப்படின்ன உடனே எனக்கு நல்லாவே தெரியும் அவள் என்னை ஃபேக்காக வந்து பழகிட்டு இருந்தாலும் நான் அவகிட்ட உண்மையாக தான் பழகிட்டு இருந்தேன், எனக்கு இருந்த ஒரே ஒரு ஃப்ரெண்ட் அவள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ தான் ஹீரோயின் கிட்ட இருந்து வர காலை வந்து திரும்ப திரும்ப கட் பண்ணிகிட்டே இருந்துட்டு கடைசியில் இத்தனை தடவை போடுறாளேன்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணுறான். இப்போ அவன் மூலமாக வந்து தெரிஞ்சுக்கிறான் அங்கே ஹீரோடைய கசன் வந்திருக்கான் வீட்டுக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இவளும் வந்துட்டு இங்கே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, வீட்டுக்கு போயே ஆகணும், அங்கே அவள் தனியாக இருக்கா, அவன் ஏதாவது பிரச்சனை பண்ணிடணும்னு பயமாக இருக்குது அப்படின்ன உடனே, நீ எதுக்காக இவ்வளோ கவலைப்படுற, வீட்டுக்குள்ளே வந்து அவன் என்ன பண்ண முடியும் அப்படின்ன உடனே, என்ன பேசிட்டு இருக்க, ஹீரோயின் அங்கே ஏற்கனவே பயந்து போயிருக்கா, இவன் வேற வந்துட்டு பக்கத்தில் வந்து நிற்கிறான், எனக்கு இவன் வந்துட்டு நல்ல வைப்ஸே கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது நீச்சா வந்து அவன் கிட்ட கேட்குறா, நீ அப்படின்னா இந்த நிலைமையில நான் இருந்தேன்னா எனக்காக இப்படி சப்போர்ட் பண்ணுவியா, எனக்காக இப்படி பதட்டப்படுவியான்னு சொல்லிட்டு ஹீரோ பதில் சொல்ல முடியாமல் அப்படியே தங்கி நிற்கிறான். டெலிவரி வேணான்னு சொல்லிட்டு உள்ள வந்தால அப்போ அவங்க வந்து பார்க்கும்போது கசன் அங்கே இல்லை, அவள் தேடிட்டு இருக்கா, அவனும் சும்மா இங்கே தான் வாக்கிங் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு அங்கே வரான். அதுக்கு பிறகு ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் வந்து ஹார்ஷாக பேசுகிற மாதிரி ஷோல்டர்லாம் கை வைக்க ஆரம்பிக்க ஹீரோயினுக்கு பயம் வர ஆரம்பிக்குது. கரெக்டாக ஹீரோடைய ஃப்ரெண்டு உள்ள என்ட்ரு ஆகிறான். நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்க, ஹீரோ தான் வீட்டில் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கசனை பார்த்து கேட்க, நான் அவனை பார்க்கறதுக்கு வரல, இவளை பக்கத்தான் வந்தேன் அப்படின்ன உடனே நம்ம ஹீரோயினும் நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்ன உடனே அதுக்கு அந்த ஃப்ரெண்டும் சமாளிக்கிறான், நம்ம அப்பார்ட்மெண்ட்டை மறந்துட்டியா, நம்ம 2 பேரும் வெளியில் போகலான்னு முடிவு பண்ணியிருந்தோமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஓ வெளியில் போகிற பிளானில் இருக்கீங்களா, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கசன் வந்து கிளம்பிடுறான். அவன் கிளம்பிட்டதை பார்த்ததுக்கப்புறமா நம்ம ஹீரோயினும் நீ எப்படி இங்கே வந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நீ ஹீரோக்கு ஃபோன் அடிச்சியாமே, அவனால் வர முடியல, அதனால என்னைய வந்துட்டு பக்கத்தில் இருக்கேன்னு சொல்லிட்டு வர சொன்னா, என்ன ஆச்சு, அவன் எதுக்காக இங்கே வந்திருக்கான்னு உடனே, அவன் இந்த வீட்டில் எதையோ தேடி வந்திருக்கான், எனக்கு அது மட்டும் நல்லா புரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என்ன தேட போகிறான் அவன் அப்படின்னோடனே, ரோஸோடைய ஃபோன் என்கிட்ட இருந்துச்சு, அந்த ஃபோனை தேடி தான் வந்திருப்பான்னு நான் நினைக்கிறேன், எனக்கு என்னவோ அப்படி தான் தோணிட்டு இருக்கு, ஏன்னா இவன் நான் வர சமயத்தில் இந்த இடத்துல இல்லை, ஆனால் போய் சொல்கிறான், என்கிட்ட ஏதோ போட்டு வாங்குறதுக்காக தான் பார்த்துட்டு இருக்கான் அப்படின்ன உடனே, ரோஸோட ஃபோன் உங்ககிட்ட இருந்துச்சு, அந்த விஷயத்தை நீ ஏன் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அந்த ஃபோன் வந்துட்டு சுக்குநூறாக ஒடிஞ்சு போயிருந்தது, இப்போ அந்த ஃபோன் என்கிட்ட இல்லை, அது வந்து எனக்கு தேவையில்லாததுன்னு சொல்லிட்டு நான் தான் ஹீரோ கிட்ட கொடுத்து நீச்சா கிட்ட கொடுக்க சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக அவன் இந்நேரம் நீச்சா கிட்ட சேர்த்துருப்பான் அப்படிங்கவும் இது எல்லாத்தையும் ஒளிஞ்சிருந்து அந்த கசன் வந்து ஒட்டு கேட்டுடுறான். நீச்சாவை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க அடுத்த பிளான்ட்ட எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே பின்னாடி வந்துட்டு உதவுமேன்னு சொல்லிட்டு இவங்க தானாக வாலண்டியராக எங்களை கூப்பிட்டு இந்த இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு இந்த கசனும் அப்புறம் அந்த அசிஸ்டண்ட்டும் சேர்ந்து நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே இருந்து இவங்க கிளம்புனதுக்கு அப்புறமா ஹீரோடைய ஃப்ரெண்டு போலீஸ் கிட்ட கேட்குறான். அதுக்கு போலீஸும் வந்துட்டு நாங்கள் பார்த்துக்குறோம் சார், கேஸ் வந்து சீக்கிரம் முடிக்க பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு பிறகு இங்கே கசன் வந்துட்டு அந்த அசிஸ்டண்ட்டாக அவனுடைய கேபினுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு, நான் சொன்ன மாதிரி உன் அக்கௌண்ட்டில் பணம் போட்டுறேன், உன் குழந்தையோடைய சர்ஜரியை பார்த்துக்கோ, இப்போ நீ போய் சொன்னதுக்கு போலீஸ்கிட்ட நான் சொன்ன மாதிரி நடந்துக்கிட்டதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து உனக்கு எவ்வளோ செட்டில் பண்ணுமோ பண்ணிடுறேன் அப்படின்ன உடனே, ரோஸோட சாவுக்கும் உங்களுக்கு சம்மந்தம் இருக்கா அப்படின்னு அந்த அசிஸ்டன்ட் கேட்க, என்னைய பற்றி நீ கேள்வி கேட்காத, முதல்ல ஒன்றை நீ காப்பாற்றிக்க பாரு அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்பிடுறான். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீச்சாவும் நம்ம ஹீரோ கிட்ட இந்த மாதிரி போலீஸ் வந்துட்டு போன விஷயத்த சொல்லிட்டு, கூடவே உன்னோட செக்ரட்டரியை நீ ரொம்ப நம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஸோ இப்போ வந்து ஹீரோவும் எதுக்காக கேட்குற, அந்த அசிஸ்டன்ட் வந்து நல்ல டைப் தான் அப்படிங்கவும், அதுக்கப்புறம் நீச்சா வந்து சொல்கிறா, நான் இன்னைக்கு ஆஃபீஸ்லேருந்து கிளம்புறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன், அவள் வந்து அவங்க அம்மாட்ட பேசிகிட்டு இருந்தா, குழந்தையோட சர்ஜரிக்கு எந்த ஒரு கவலையும் வராது, என் பாஸ் வந்து எனக்கு பணம் அனுப்பியிருக்காரு, அந்த பணத்தை வச்சு சர்ஜரி வந்து நம்ம நல்லபடியாக நடத்திக்கலாம், நீங்கள் எதுவும் யோசிக்காதீங்க, குழந்தைய மட்டும் நல்லா பார்த்துக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் இங்கே இவ போயிட்டு பேசவும் அந்த அசிஸ்டன்ட் வந்து மாற்றி மாற்றி பேசி விட்டுறா. ஸோ ஹீரோ இப்போ என்ன சொல்கிறான்னா, பாஸ் பணம் கொடுத்தானா, நானும் எதுவும் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். நீ கொடுக்கலனா அப்போ பாஸ்ன்னு மீன் பண்ணது ஒரு வேலை உன்னோட கசனாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்போ நம்ம ஹீரோயினும், அப்போ இவங்க 2 பேரும் முன்னாடியிலேருந்தே ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது, ஹீரோட ஃப்ரெண்டும் இவன் அவனோட காரியத்தை சாதிக்கிறது தான் முக்கியம்னு சொல்லி நம்மக்கிட்டே சொல்லியிருக்கானே, அப்போ பணத்தை கொடுத்து இவன் ஏதாவது பண்ணியிருப்பான் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதை என்ன கண்டுபிடிக்கணும்னு இங்கே ஆஃபீஸில் ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க. அந்த சமயத்தில் ஹீரோடைய கசனை போட்டு நிறைய கிழிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோயினோட வில்லேஜில் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு அவனும் நிறைய பேர் லேண்டு கொடுக்கறதுக்காக மறுத்துட்டு இருக்காங்க. பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அது முடிச்சோடனே ஆரம்பிக்கிறேன்னு சொன்ன உடனே ஒரு நாள் பிளான் டேட்டுக்கு மேலே லேட் ஆகும் போதும் நம்ம கம்பெனிக்கு தான் லாஸ் ஏற்படுது, நாங்களாம் பார்த்து சும்மா இருக்க மாட்டோம், ஒன்று சிஇஓ பொசிஷனில் கொண்டு வந்தது இந்த வேலையை நீ நல்லா பண்ணுவன்றதுக்காகத்தான் அப்படிங்கிற மாதிரி அவனை கட்சி கொட்டிட்டு போகிறாங்க. இப்போ இவனும் அந்த லேண்ட் எல்லாம் கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கான். அப்போ அந்த செக்ரட்டரி கிட்ட தான் சொல்கிறான், இந்த லேண்டு வந்துட்டு எல்லாத்தையும் என் பேரில் மாற்றிக்காம நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த செக்ரட்டரியோ இவன் கத்துறது எல்லாத்தையும் அமைதியாக கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு கிளம்புற சமயத்தில் திரும்ப நீச்சாவும் நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டும் அவங்கள்ட்ட போய் பேசணுன்ட்டு போக, அவங்க டைம் இல்லை கிளம்பணும்னு சொல்கிறாங்க. இல்லை கொஞ்ச நேரம் பேசிட்டு தான் போய் ஆகணும், இவங்க 2 பேரும் கட்டாயப்படுத்துகிறாங்க. பிறகு அவங்க வந்து கேட்குறாங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி ஹீரோட கசின் அக்கௌண்ட்லேருந்து உனக்கு வந்து பணம் வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி கேட்க அவங்களும் பயங்கரமாக போய் சொல்கிறாங்க. இல்லை என்னோட குழந்தையோட
சர்ஜரிக்காக பணம் தேவைப்பட்டுச்சு, இவர் ரொம்ப நல்ல டைப்பு, அதனால அவர்கிட்ட கேட்ட உடனே எனக்காக பணம் கொடுத்தாரு அப்படின்லாம் சொல்லி நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இவங்க பொய்க்கு மேலே போய் சொல்லிக்கிட்டே இருக்க, இவங்க பொய் சொல்கிறாங்கிறது தெரிஞ்ச உடனே ஹீரோவோட ஃப்ரெண்டு என்ன சொல்கிறான்னா, சரி அப்போ நான் போலீஸ்கிட்ட போயிட்டு எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்கிறேன், அங்கே நீங்கள் என்ன பேசணுமோ பேசிக்கோங்க, உங்கள் மேலே தப்பு இல்லைல்ல, நீங்கள் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீச்சாவும் கூட சேர்ந்து சொல்ல, அவங்க கிளம்புற சமயத்தில் அவங்கள நிறுத்தி இந்த அசிஸ்டன்ட் வந்து அழுகிறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. நான் தான் தப்பு பண்ணிட்டேன், போலீஸ்கிட்டலாம் போயிடாதீங்க, என்னோட ஃபேமிலி என்னோட குழந்தைலாம் என்னையை நம்பித்தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பணத்துக்காக தான் இதை பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன பண்ணீங்க, ஹீரோவுடைய கேபினுக்கு போயிட்டு அந்த ப்ராஜெக்ட் ஃபைலை டெலீட் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, டெலீட் எல்லாம் பண்ணலை, அவனுடைய லேப்டாப் பாஸ்வேர்டு மட்டும் தான் வந்து பார்த்துட்டு போய் இங்கே ஹீரோடைய கசன் கிட்ட சொன்னேன், அதுக்கு தான் அவன் எனக்கு முதல் தடவை பணம் கொடுத்தான், ஆனால் இன்னைக்கு வந்துட்டு போலீஸ்கிட்ட பொய் சொன்னதுக்காக கொடுத்தான் அப்படின்னும், போலீஸ்கிட்ட என்ன பொய் சொன்னீங்க அப்படின்னு உடனே நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் இல்லையா, அதுதான் பொய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இவங்க தேம்பி அழுதுகிட்டே இருக்கும் போது என்னோட ஃப்ரெண்டும் நீச்சாவும் இப்போ சொல்கிறாங்க, உங்கள் குழந்தைக்காகத்தான் நீங்கள் இந்த மாதிரி ஃப்ராடுத்தனம் பண்ணியிருக்கீங்கன்றது எங்களுக்கு தெரியுது, போலீஸ்கிட்ட இப்போதைக்கு நாங்கள் உங்களை மாட்டி விட மாட்டோம், ஏன்னா நீங்கள் பணத்தோடைய கஷ்டத்துக்காகத்தான் இதை பண்ணியிருக்கீங்கன்றதை புரிஞ்சுக்கிறோம், ஆனால் இதுக்கு மேலே தப்பு பண்ணீங்கன்னா சும்மா இருக்க மாட்டோம், அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாளைக்கு இந்த கசன் கிட்ட நீங்கள் எங்ககிட்ட உண்மையை சொல்லாத மாதிரியே நடிச்சுக்கிட்டு ஒர்க் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஸோ இங்கே ஹீரோ கிட்ட வந்துட்டு இந்த விஷயத்தெல்லாம் சொன்னோன்னே ஹீரோவும் என் கூட இருக்கவங்களே வந்துட்டு எனக்காக குழி தோண்டிட்டு இருக்காங்கன்றதை என்னால் நம்பவே முடியல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. நீச்சாவோ கொஞ்ச நாளைக்கு உனக்காக நான் செக்ரட்டரியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. ஸோ இங்கே திரும்ப வந்து இந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயினும் இந்த லேண்ட் எல்லாத்தையும் அவன் பேரில் எடுத்துக்கிறதுக்குள்ள நான் எங்கள் ஊருக்கு கிளம்பி போகணும், அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட பேசினா தான் சரி வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஸோ அப்போ வந்து ஹீரோடைய பெஸ்ட் ஃப்ரெண்டும் கூட வரேன்னு சொல்ல ஹீரோயின் அதை மறுத்துடுறா. இங்கே நீச்சாவும் நம்ம ஹீரோவை பார்த்து நாளைக்கு 10 மணிக்கு நீ ஃப்ரீயாக இருப்பியா, என்னோட கடைக்கு வா, நம்ம 2 பேரும் வந்துட்டு வெட்டிங் ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி காலையில் 10 மணிக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறான். அடுத்த நாள் காலையில் ஹீரோயின் அவளோட கிராமத்துக்கு கிளம்பிட்டு இருக்கப்ப ஹீரோவும் நானும் உன் கூட தான் வருவேன் அப்படின்னு சொல்லி அடம் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினும் நீ என்ன வளரிட்டு இருக்க, நான்லாம் போயிடுவேன், எனக்கு என்னை பார்த்துக்க தெரியும் அப்படிலாம் சொல்லி டைலாக் பேசுகிறான். ஆனால் அவனும் கம்பல் பண்ணி அவளை இழுத்துக்கிட்டே வந்துடுறான். ஸோ அவங்க 2 பேரும் ட்ராவல் பண்ணும்போது தான் நம்ம ஹீரோ அவகிட்ட சாரி கேட்குறான். நீ தான் தப்பு பண்ணியிருப்பேன்னு நினச்சி உன்னை ரொம்ப மோசமாக வந்து திட்டேன், சொல்லக்கூடாத வார்த்தைகள் எல்லாம் சொல்லி திட்டேன், நான் மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறேன். ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு மன்னிச்சிடுறா. அதுக்கு பிறகு நீச்சா கிட்ட இருந்து இவனுக்கு கால் வருது, நீ எங்கே இருக்க, நம்ம 2 பேரும் மீட் பண்ணலாம்னு சொல்லி இருந்தோமே, வெட்டிங் பிளான்ஸ் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கவும் அவனும் ஐயோ நான் மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஸோ ஹீரோயினும் அதுக்கப்புறமா வந்துட்டு நீ வேணும்னா என்னை ஏர்போர்ட்டில் இறக்கி விட்டுட்டு நீச்சா கிட்ட போ அப்படின்னு சொல்ல அவன் அதை மறுத்துட்டு அவ கூட தான் இருப்பேன்னு சொல்லிடுறான். வெட்டிங் ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோட ஃப்ரெண்ட் அங்கே வர வைக்கிறா. ஸோ அவனோட ஒப்பீனியன் கேட்டு அவன் எல்லாமே பண்ணிட்டு இருக்க சமயத்தில் தான் அவனும் இது சரி கிடையாது, ஹீரோ வந்ததுக்கப்புறம் அவனோட தான் நீ டிஸ்கஸ் பண்ணி பண்ணணும், அதுதான் முறை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவளும் அதெல்லாம் வேண்டாம், அவன் பிஸியாக இருக்கான், நானே பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். எல்லாமே இவன் சூஸ் பண்ணதுக்கு பிறகு அங்கேருந்து அவன் கிளம்புறான். அந்த சமயத்தில் நீச்சாவும் ஏதோ ஒரு சிந்தனையில் அப்படியே வந்துட்டு யோசிக்காமல் உள்ளே வந்துட்டு இருக்கா. பின்னாடியே வந்து ஹீரோட கசன் நிற்கிறத அவள் சுத்தமாக பார்க்கல. ஹீரோட கசனும் அங்கே யாருமே இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீச்சாவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே உள்ளே வந்து அவளை அட்டாக் பண்ணிடுறான். ஸோ அவள் வந்து சுருண்டு விழுகிற சமயம் அவளுடைய கேபினுக்கு போயிட்டு ரோஸுடைய ஃபோன் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அவன் தேடுறதுக்காக ஆரம்பிக்கிறான். அந்த சமயத்தில் தான் கரெக்டாக ஹீரோடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் உள்ளே வரான். ஃபோனை வச்சுட்டு போயிட்டான் அவன் தேடுறதுக்காகன்னு சொல்லிட்டு. ஃபோனை தேடி எடுத்ததுக்கப்புறமா நீச்சா கிட்ட சொல்லிட்டு போகலான்னு சொல்லிட்டு நீச்சாவை தேடும் போது தான் அவள் வழியில் வந்து துடிச்சிட்டு இருக்கிறத பார்க்குறான். உடனே அவகிட்ட போயிட்டு என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது தான் கரெக்டாக ஹீரோடைய கசன் அங்கே வந்துட்டு சத்தம் கேட்டு ஈவனை சேர்த்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். 2 பேர் கொஞ்ச நேரம் சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் ஹீரோட ஃப்ரெண்டை அடிச்சு போட்டுட்டு அங்கேருந்து கசன் எஸ்கேப் ஆகும்போது அங்கே ஒரு எம்ப்ளாயி வராங்க. ஸோ அவங்களையும் வந்து இவன் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு போயிடுறான். அவங்க போலீஸ்க்கு கால் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே இங்கே நீச்சாவும் அதுக்கப்புறம் ஃப்ரெண்டும் சுதாரிச்சுட்டு எந்திரிச்சதுக்கப்புறமா நீச்சா வந்து சொல்கிறான் அவன் ஏதோ ஒரு ஜாமானை தேடி வந்த மாதிரி தான் இருக்குது, ஒருவேளை ரோஸோட ஃபோனாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல ரோஸோட ஃபோனா எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டு கசன் வந்து கையில் வாங்கி பார்க்குறான். இதோட இந்த பாட்டு முடியுது.